ம். வணக்கம், நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு எம்டிஆர் குலோப்ஜான் பவுடர் இதில் வந்து நம்ம கேக் செய்ய போகிறோம். கேக்கில் பர்ஃபி, எம்டிஆர் குலோப்ஜான் மிக்ஸ் பவுடரோட பர்ஃபி செய்ய போகிறோம். அதுக்கு இதில் வந்து 1 கப்பு இந்த பவுடர் எடுத்துருக்குறேன். குலோப்ஜான் மிக்ஸ் பவுடரு அது 1 கப்பு எடுத்திருக்கேன். 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப்பு நெய், அவ்வளோதான். இது கொஞ்சம் 1/4 கப்பு தண்ணி. ஒரு தட்டில் நெய்யை தடவி ரெடியாக வச்சுக்கிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாகு காய்ச்ச வேண்டியது தான். இது ரொம்ப சுலபமாக போட்டிருக்கேன். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் போட்டிருக்கு. அந்த மெல்ட் ஆகி கெட்டியாகிற வரையிலும் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான் வேலையே. எல்லாம் வந்து சர்க்கரை மட்டும் கொஞ்சம் பாகு பதம் வந்து கம்பி பதம் வரும். கம்பி பாகு பதம் வரணும், அவ்வளோதான். இதை கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு நுரைச்சிக்கிட்டு வரும் கெட்டிமாக கொஞ்சம். இதை இப்படி கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிங் வரும் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்த உடனே அந்த பவுடரை கொட்டி கெட்டி ஆகிற வரையிலும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நடுப்புற கொஞ்சம் கெட்டி கொடுத்த உடனேயும் பாதி நெய் ஊற்றிட்டு அப்புறம் மீதி பாதியை ஊற்றி கிளறி தட்டில் எடுத்து போட்டுற வேண்டியதான். மேலே நட்ஸுங்க போடணும். மேலே பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சீவி வச்சுக்கணும். பாகு ஆகிறதுக்குள்ளே ரெடி ஆகிறதுக்குள்ள நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு பாகும் வந்துடும். ஆமாம், பேப்பரை நுரைச்சிக்கிட்டு வருது. இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா அப்படியே கம்பி பதத்துக்கு பாகு வந்துடும். இப்படி எடுத்தோம்னா இப்படி இப்போ அப்புறம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். நெய் வந்து நமக்கு வேண்டிய அளவுக்கு ஊற்றிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸும் இருக்குது, பட் நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நெய். இது நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த கம்பி பதம் வரும். இங்கே இப்போ தான் வருது பாருங்க, திக்னஸ் கொடுக்குது இப்போ தான். இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. இனிமேல் அவங்க தொடருவாங்க. இன்னும் வரல பாருங்க, இன்னும் வரல. ஆனால் அந்த கெட்டி வந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா சீவரத்தில் சீவி கூட வச்சுக்கலாம். நான் உடச்சி சின்ன சின்ன பிட்டாக வச்சுட்டேன். எமர்ஜென்சி. இங்கே அடியிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம், மேலே கொட்டிட்டு மேலே வேணுமாலும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வரணும். கொஞ்சம் கம்பி பதம் வரணும். இது யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம சுலபமாக செஞ்சு பவுடர் 10 நிமிஷத்தில் இருந்ததுன்னா செஞ்சிடலாம். இப்போ போட்டுடலாம். இதுலேயே ஏலக்காய் பொடியும் நசுக்கி இதில் போட்டேன், அந்த பவுடர்லேயே போட்டேன். கொஞ்சம் வாசமாக இருக்கும். கட்டி இல்லாமல் கிண்டணும்.
வேணும்னா சளிச்சும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த இப்படியே சிம்மில் வச்சு இந்த இப்படி நசுக்கி விட்டோம்னா அப்படியே கரைஞ்சிரும். அதே மாதிரி குலோப்ஜாம் செய்கிறப்ப கூட இந்த பவுடரில் சளிச்சிட்டு செஞ்சோம்னா சீக்கிரமாக அந்த கட்டியெல்லாம் போயிட்டு நல்லா நமக்கு பால் நல்லா வளன்னு வந்துடும். இந்த போயிடுச்சு பாருங்கள் எல்லாம். இந்த இப்படி செஞ்சு விட்டோம்னாவே இப்போ திரண்டுக்கிட்டு வரும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இந்த பவுடரே அது என்ன குலோப்ஜான் பவுடரே நல்ல கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. குலோப்ஜான் பவுடரே கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். அது வேற இருந்தாலும் நெய் ஊற்றணும். ஆமாம், கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மீடியத்தில் வேணுமா வச்சுக்கலாம். சத்தமாக பேசுங்க. சிம்மில் வச்சுருக்கேன். பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் மாவும் கொஞ்சம் வேகும். நெய் அப்பப்போ ஊற்றிக்கணும். அது நல்லா மாவு வெந்துருச்சுன்னா நெய் இப்போ வெளியே வரும். நல்லா கிண்டி திரண்டு வருது. நம்ம குலோப்ஜாம் செய்கிற ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தடு குலோப்ஜாம் மாவில். அப்படியே நுரைச்சிக்கிட்டு வரும். கொஞ்சம் இப்படி கலர் விட்டுக்கிட்டு இருக்கையிலேயே இன்னும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்க, நெய் வாசம் கம்ம கம்மன்னு அடிக்குது. என்ன நெய்? ஆவின். ஆவின் நெய். நல்லா இருக்கும் அதுவும். நீங்கள் முதல்ல ஜிஆர்பி வாங்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம், முதல்ல வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஆவினுக்கு மாறியாச்சு. குலோப்ஜாமுன் மிக்ஸு எம்டிஆர். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றாங்க. பட் அதெல்லாம் பாதிக்கு பாதி வேலை தான் அது. சூப்பராக வருது. ரெண்டும் வருது நல்லா. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கணும்? இன்னும் ஒரு 2 நிமிஷம். இந்த இப்போவே பாருங்கள் வந்துருச்சு. கொஞ்சம் அந்த நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள். இந்த இப்படி கலர் எல்லாம். நெய் ஊற்றணுமா போதுமா? போதுங்க, போதும். சூப்பராக வருது. வாசம் கம்ம கம்மன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்களா இந்த நுரை வர்றது தெரியுதா? தெரியுது. ஏலக்காய் பொடி வாசமும் கம்மன்னு வருது. சூப்பராக வருது. நல்லா கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. ஆமாம், கரெக்ட். சரியாக இருக்கும். இனிமேல் கெட்டி பட்டுருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம். இந்த பிளேட்டில் கொட்டிட்டு சமப்படுத்திட்டு மேலே அந்த சூட்லேயே போட்டுடணும். இல்லாட்டினா ஒட்டாது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக பிளேட் வரணும். நான் மாவு கம்மியாக தான் போட்டேன். நட்ஸு தூவிடணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அறுக்கணுமா? ஆமாம், நல்லா ஆறிடணும். அதுக்கப்புறமேலு பீஸ் போட்டோம்னா தான் சரியாக வரும். இல்லைன்னா முக்கால்வாசியாவது ஆறிடணும். இப்போவே போட்டோம்னா இந்த கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. நெய் நல்லா ஓரத்தில் நல்லா வந்திருக்கு. நெய் சூப்பராக வந்திருக்கு.
பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே போட்டிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மிக்ஸை வச்சு ஜாமுன் மாதிரி ஒரு டிஷ்ஷு, இந்த பர்ஃபி மாதிரி ஒரு டிஷ்ஷு ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.